கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நல்ல ஆசீர்வதிக்கப்பட்டதான மனமகிழ்ச்சியான இந்த காலை ஆராதனை வேலைக்காய் கர்த்தரை துதிக்கிறேன். ஆண்டுடைய சமூகத்திலே கர்த்தரை ஆராதிக்கும்படி வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசுவின் இனிய நாமத்திலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். எத்தனை பேர் வாழ்க்கையில் கர்த்தர் நல்லவராக இருக்கிறார்? இந்த 2025 ஆண்டின் இந்த 8வது மாதத்தின் 17வது நாள் வரை கர்த்தர் நம்மோடு கூட இருந்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அநேக நன்மைகளை, ஆசீர்வாதங்களை கர்த்தர் தந்திருக்கிறார். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொன்ன வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கையிலே நன்மைகள் குறைவுபடாதபடி கர்த்தரே நம்மை காத்து அவர் நடத்தி வந்திருக்கிறார். இந்த மகிமையின் ஆண்டிலே ஆண்டவர் அற்புதங்களை செய்து அவர் நம்மை மகிமைப்படுத்துகிறவர் என்பதை இந்த மாதத்திலே நாம் தியானிக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 25ஆம் 26ஆம் வசனங்களை நாம் சேர்ந்து வாசிக்கலாம். லூக்கா 5ஆம் அதிகாரம் 25ஆம் 26ஆம் வசனங்களை நாம் சேர்ந்து வாசிப்போம். உடனே அவன் அவர்களுக்கு முன்பாக எழுந்து தன் படுக்கை எடுத்துக்கொண்டு தேவனை மகிமைப்படுத்தி தன் வீட்டுக்கு போனான். அதனாலே எல்லாரும் ஆச்சரியப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லாமலும் அவர்கள் பயம் நிறைந்தவர்களாகி அதிசயமான காரியங்களை இன்று கண்டோம் என்றார்கள். நம்முடைய ஆண்டவராகிய தேவன் அற்புத அதிசயங்களை செய்கிறவர். நம்முடைய தேவன் அதிசயமானவர். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், அவர் நாமம் அதிசயமானவர். யோபின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? நம்முடைய ஆண்டவராய் இயேசு அவர் அதிசயமானவர். அவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்கிற வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். இந்த லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்ததான ஒரு 4 மேன்மையான அற்புதங்கள் அதில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்திலே கிடைக்கிற அற்புதம் அதிசயத்திலே மிகவும் மேன்மையானது ஒரு மனிதனுடைய பாவம் மன்னிக்கப்படுவது. ஆண்டவராய் இயேசு ஒருவரே நம்முடைய பாவங்களை மன்னிக்க வல்லமை உள்ள நல்ல தேவனாயிருக்கிறார். 1 தீமோத்தேயு 1:15 வாசிக்கிறோம், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்ததின் நோக்கம் பாவிகளை ரட்சிக்கும்படியாய், பாவிகளை ரட்சிப்பதற்காகவே ஆண்டவராய் இயேசு இந்த பூமியிலே வந்தார். மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே இவ்விதமாய் வாசிக்கிறோம், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். நம்முடைய ஆண்டவராய் இயேசு செய்கிற அதிசயம் அற்புதம் என்னவென்றால் அவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவர். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரால் தான் பாவத்தை மன்னிக்க முடியும். நாம் அங்கே அப்போஸ்தலர் 4:12 வாசிக்கிறோம், அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழே பூமியின் மேலே மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. இயேசுவின் நாமம் பாவங்களை மன்னிக்கிற நாமம். அவர் நம்முடைய பாவங்களை அவர் மன்னிக்கிறவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதத்திலே வாசிக்கிறோம் 103ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்திலே வேதம் இப்படி கூறுகிறது, மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? இந்த பாவங்களை அவர் மன்னிக்கிற நல்ல தேவனாய் அவர் காணப்படுகிறார்.
எதற்காய் பாவங்களை மன்னித்தார் என்று 3 காரியங்களை கடந்த வாரத்திலே நாம் பார்த்தோம். அவர் நம்மை தம்முடைய சந்ததி ஆக்கும்படி, பிள்ளைகள் ஆக்கும்படி அவர் நம்முடைய பாவங்களை மன்னித்திருக்கிறார். அவர் நம்மை சாட்சிகள் ஆக்கும்படி அவர் நம்முடைய பாவங்களை மன்னித்திருக்கிறார். அவருக்கு நாம் சாதனையாளர்களாய் மாறும்படி நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். எந்த ஒரு மனிதனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டதோ அவர்தான் பெரிய காரியங்களை செய்ய முடியும். அதற்காகவே இயேசு பாவங்களை மன்னித்திருக்கிறார். இந்த நாளிலே நாம் அதை தொடர்ந்து இந்த ஆண்டவராய் இயேசு செய்த இன்னொரு அற்புதத்தை நாம் பார்க்கிறோம். குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன், அல்லது வெறுமையானதை நிரப்புகிற ஒரு நல்ல கர்த்தர். எல்லாம் சொல்லுங்க, வெறுமையை நிரம்பி வழிய பண்ணுகிற அற்புதத்தை செய்கிறவர். இன்னொரு சொல்லலாம், வெறுமையை நிரம்பி வழிய பண்ணுகிற அற்புதத்தின் தேவன் நம்முடைய தேவன். இந்த 8வது மாதத்தில் இந்த 17வது நாளிலே வந்திருக்கிற தேவ பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன வெறுமை இருக்கிறதோ எல்லா வெறுமைகளை கர்த்தர் நிரம்பி வழிய பண்ண வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். விசுவாசிகள் மட்டும் கரங்களை தட்டி நன்றாய் கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? நல்ல கரங்களை தட்டி கொஞ்ச நேரம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வெறுமைகள் இயேசுவின் நாமத்திலே மாறி போவதாக. லூக்கா 5ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கனசரேத்து கடல் அருகே அவர் வருகிறார். 1ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். பின்பு அவர் கனசரேத்து கடல் அருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது 2 படவுகளை கர்த்தர் கண்டார். அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அந்த படவுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாயிருந்தது. அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய ஜனமே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே இருந்ததான நாட்களிலே அவர் திரள் கூட்டமான ஜனங்களிடத்திலே பிரசங்கம் பண்ணினார். ஆண்டவராய் இயேசு திரள் கூட்டத்தின் மத்தியிலே பிரசங்கிக்கும் பொழுது அவர் சில குறிப்பிட்ட இடங்களை அவர் தெரிந்து கொண்டார். நீங்க பார்த்தீங்கன்னா மலையில் போய் பிரசங்கம் பண்ணுவார். அந்த நாட்களில் இதே மாதிரி PA சிஸ்டம், ஆம்பிளிஃபயர், மைக் இதெல்லாம் கிடையாது. அப்போ 5000 பேர் அங்கே புருஷர்கள் மாத்திரம் இருக்கிறார்கள். அப்போ ஏராளமான மக்கள் அதை கேட்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மலையை தெரிந்து கொண்டார். ஏன் அப்படி தெரிந்து கொண்டார்னா, மலையில் பேசுனீங்கன்னா எக்கோ அடிக்கும். அப்போ அந்த எக்கோ சத்தம் எல்லாருக்கும் தெளிவாக கேட்கும். அதனால ஆண்டவர் மலை பிரதேசமான இடத்தை பிரசங்கிக்கும்படி தெரிந்து கொண்டார். அடுத்ததாக கடல் கரையை தெரிந்து கொண்டார். காணோம், தண்ணியில் போய் பேசினா சத்தம் வெளியே ரொம்ப சத்தம் கேட்கும். அதனால இயேசு தெரிந்து கொண்ட நல்ல இடத்துல ஒன்று கடற்கரை. இப்போ இயேசு அந்த கடற்கரையை தெரிந்து கொண்டு அவர் நிற்கிறதான நேரத்தில் அங்கே 2 படகு இருக்கிறது. அங்கே திரளான படகுகள் இருந்தது. அதில் 2 படகு அவருடைய கண்களிலே பட்டது. என்னை கேட்கிற அன்பு தேவ பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் உங்கள் குறைவுகளை நிறைவாக்கும்படி நீங்கள் அவருடைய பார்வையில் இருக்கிறீர்கள். ரொம்ப பலவீனமான ஆமேனா இருக்கிறார். நான் திரும்ப சொல்றேன், நீங்க அவருடைய பார்வையில் இருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை கண்டு இருக்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், ஆண்டவர் என்னை கண்டு இருக்கிறார். அந்த கடற்கரையர்கள் எத்தனையோ படகுகள் இருந்தது. ஆனால் இயேசுவின் பார்வையிலே 2 படகுகள் அவருடைய பார்வையிலே பட்டது. அந்த பார்வையிலே பட்ட 2 படகுகளிலே ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, ஒன்றை அவர் தெரிந்து கொண்டார். நீங்கள் பார்வையில் பட்டவர்கள் மாத்திரமல்ல, கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். யாருடைய குறைவு நிறைவாக்கப்பட வேண்டுமோ அவர்கள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆண்டவராகிய தேவன் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? கர்த்தருடைய வசனம் இப்படி சொல்லுகிறது. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே இப்படி வாசிக்கிறோம். 1 பேதுரு 2:9, நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று
தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்திருக்கிறார். இப்ப நம்மளை எங்க இருந்து பிரிச்சு எடுத்திருக்கிறாரு? ஆண்டவராகிய தேவன் அந்தகாரத்தில் இருந்து இந்த உலகத்தின் இருளில் இருந்து, இந்த உலகத்தில் இருக்கிறதான இருளான சூழ்நிலைமைகளில் இருந்து கர்த்தர் நம்மை பிரித்தெடுத்து ஆண்டவர் நம்மை வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் ஆண்டவர் மாற்றி இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே குறைவுகளை நிறைவாக்கும்படி முதலாவது ஆண்டவர் நம்மை கண்டிருக்கிறார். இரண்டாவது ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். என்ன செய்திருக்கிறார்? தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்தது மாத்திரமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த படகிலே அமர்ந்திருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவர் எப்பொழுதுமே நமக்குள்ளே வாசம் பண்ண அவர் விரும்புகிறவராயிருக்கிறார். உறவுகளை வளர்த்து கொள்ளுகிற தேவன். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே இப்படி வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 3:20, இதோ வாசற்படி நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான் என்றார். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மிலே வாசம் பண்ண விரும்புகிறார், நமக்குள்ளே வாசம் பண்ண விரும்புகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ வாசற்படி நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே பிரவேசிப்பேன். அன்பு தேவ பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையிலே குறைவை நிறைவாக்கும்படி முதலாவது கர்த்தர் உங்களை கண்டிருக்கிறார், இரண்டாவது அவர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார், மூன்றாவது அவர் உங்களிலே இருக்கிறார். அல்லேலூயா. என் ஆண்டவராகிய இயேசு நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற நல்ல தேவனாய் இருக்கிறார். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே இப்படி வாசிக்கிறோம். மத்தேயு 1:23 வாசிக்கிறோம், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தமாம். ஹல்லேலூயா. தேவன் நம்மோடு இருக்கிறார். இம்மானுவேல், தேவன் நம்மோடு கூட நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறவராயிருக்கிறார். குறைவுகளை நிறைவாக்கும்படி இந்த படகை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அந்த படகிலே இயேசு அமர்ந்திருந்தார். உங்க வாழ்க்கையில எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? இயேசு எனக்குள்ளே இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? இயேசு எனக்குள்ளே இருக்கிறார். இயேசு எனக்குள்ளே இருப்பார், ஆனால் என் குறைவுகள் நிறைவாக்கப்படும். இயேசு இருக்கிறதான இடத்திலே வெறுமை மாற்றப்படும். இந்த படகிலே இயேசு அமர்ந்து கொண்டு பிரசங்கித்து முடித்த உடனே ஆண்டவராய் இயேசு அறிந்த தேவனாய் இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் அறிந்தவர். சொல்லுங்க பார்க்கலாம், எல்லாவற்றையும் அறிந்தவர். இன்னொரு தடவை சொல்லுங்க, எல்லாவற்றையும் அறிந்தவர். சங்கீதக்காரராகிய தாவீது இப்படி சொல்றாரு. 139ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்துல 139:1 சொல்றாரு, கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். கர்த்தாவே நீர் என்னை எப்படி அறிந்திருக்கிறீர்? ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். இப்போ இந்த படகில இயேசு உட்கார்ந்து இருக்கிறார். பேதுரு ஒரு வார்த்தை கூட இயேசு கிட்ட பேசல. இருந்ததான அந்திரேயா இயேசு கிறிஸ்துவிடத்துல ஒன்றும் பேசல. யாக்கோபோ யோவான ஒன்றும் பேசல. ஆனால் இயேசு நிலைமையை அறிந்த தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? சில நேரம் நாம நினைக்கிறோம், ஐயோ ஆண்டவரே, என் நிலைமை உங்களுக்கு தெரியாதா? என் சூழ்நிலைமை உங்களுக்கு தெரியாதா? என் பிரச்சனை உங்களுக்கு தெரியாதா? உங்களை அறிந்திருக்கிற ஒரு நல்ல கர்த்தனமோடு கூட இருக்கிறார். சங்கீதக்காரர் அழகாய் சொல்லுகிறார், கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் உட்காருதல், என் எழுந்திருக்குதல், என் நினைவுகளை தூரத்தில் இருந்து அறிகிறீர். அற்புதமாய் சொல்லுகிறார், என் நாவிலிருந்து சொல் பிறவாததற்கு முன்பே நீர் அதை அறிந்திருக்கிறீர். நம்முடைய வாயை திறந்து பேசுறதுக்கு முன்னாலேயே என் ஆண்டவராய் இயேசு நம்மை அறிந்திருக்கிற தேவனாய் இருக்கிறார். இவருடைய குறைவுகளை ஆண்டவர் அறிந்திருந்தார். அவர் அறிந்திருந்தபடியினாலே அவர்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். என்ன ஆலோசனை? கொஞ்சம் படகை ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் வலைகளை போடுங்கள் என்றார். ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் எதை போடுங்க? வலைகளை போடுங்கள் என்றார்.
என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே இன்னும் கொஞ்சம் அவரிலே நெருங்கி வரும்படியாக, அவர் விரும்புகிற ஆழத்திலே கர்த்தர் நம்மை கொண்டு போகும்படியாய் விரும்புகிறார். எசேக்கியேல் தீர்க்கதரிசி புஸ்தகத்திலே வாசிக்கும் பொழுது, தேவனுடையதான ஆலயத்திலிருந்து ஒரு நதி புறப்பட்டு ஓடி வந்ததாம். ஒரு மனுஷகுமாரனுடைய சாயலுக்கு ஒப்பான ஒருவன் தன்னுடைய கையிலே ஒரு அளவுகோலை வைத்திருந்தானோ. அந்த அளவுகோலை வைத்து அவன் அளந்து பார்த்த பொழுது, முதலாவதாக அந்த நதியினுடைய ஆழம் கணுக்கால் அளவாக இருந்ததாம். பின்னும் 100 முழம் அளந்த பொழுது அந்த தண்ணீர் முழங்கால் அளவு வந்ததாம். இன்னும் கொஞ்சம் அளந்த பொழுது அவனுடைய தண்ணீர் இடுப்பளவு இருந்ததாம். இன்னும் அளந்ததான நேரத்திலே அது நீச்சல் ஆழத்திலே, கடக்கக்கூடாத நீச்சல் ஆழமாக இருந்தது. என்னை கேட்கிற அன்பு கர்த்தருடைய ஜனமே, நிறைய பேர் இயேசு கிறிஸ்துவை சும்மா நுனிப்புல்லை மேய்ந்ததை போல கொஞ்சம் தான் அறிந்திருக்கிறார்கள். நீங்கள் கிறிஸ்துவின் ஆழங்களை அறிந்தவர்களாயிருக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் எப்படி ஆகிலும் அவரை அறிய வேண்டும். இயேசுவை என்ன செய்ய வேண்டும்? அறிய வேண்டும். இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு, என் இயேசுவை அறிகிற அறிவு, அவர் நம்மை அறிந்திருக்கிறார், நாம் அவரை அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, அவர் நம்மை அறிந்திருக்கிறார், நாம் அவரை அறிய வேண்டும். நிறைய பேருக்கு எத்தனை வருஷம் ஆனாலும் இயேசு இன்னாருன்னு என்ன செய்யலை, தெரியலை. இயேசு யார் என்று தெரியவில்லை. நாம் ஆராதிக்கிற தேவனுடைய வல்லமை தெரியவில்லை. இன்னும் நாம் நுனிப்புள்ளை மேய்கிறவர்களைப் போல அப்படி தான் இருக்கிறோம். பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பூமியில் மேல்டாப்பில் தோண்டினீங்கன்னா என்ன கிடைக்கும்? பூமியில் கொஞ்சம் மேல்டாப்பில் தோண்டினா என்ன கிடைக்கும்? குப்பை கிடைக்கும். அல்லேலூயா. நாம் போட்டதான சகல குப்பைகளும் அங்கே தான் இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் ஆழமாக தோண்டினா தண்ணி கிடைக்கும். அதே நேரத்தில் நல்ல ஆழமாக தோண்டினா பாறை இருக்கிறது. இன்னும் ஆழமாக தோண்டினா விலையேறப்பட்ட பொருட்கள் கீழே தான் இருக்கிறது. கிறிஸ்துவின் ஆழத்தில் கடந்து போகிறவனுக்கு தான் கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட தன்மை தெரியும். எனவே தான் ஆண்டவருடைய வசனத்தில் விதமாய் வாசிக்கிறோம், கர்த்தர் நல்லவர் என்பதை என்ன செய்து பாருங்கள், ருசித்து பாருங்கள். ஆண்டவர் நம்மளை பார்த்து சொன்னார் 46:10 சங்கீதத்தில், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவனை என்ன செய்து கொள்ளுங்கள், அறிந்து கொள்ளுங்கள். கொஞ்சம் ஆழத்தில் கடந்து போகும் பொழுதுதான் ஆண்டவருடைய மேன்மையை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆண்டவர் சொல்கிறார், சற்று ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் வலைகளை போடுங்கள் என்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பதான் பேதுரு சொல்றார், ஐயா முழுவதும் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் கிடைக்கல. முழுவதும் பிரயாசப்பட்டோம், ஒன்றுமே கிடைக்கல. அன்பு தேவ பிள்ளையே, ஆண்டவராய் இயேசு உங்க கூட தான் இருக்கிறாரு, இயேசு உங்களுக்குள்ள தான் இருக்கிறாரு. ஆனாலும் நாம சொல்றோம், ஆண்டவரே இன்னும் எனக்கு ஒன்றும் கிடைக்கல, இன்னும் என் வாழ்க்கையில் ஒன்றையும் நான் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. லூக்கா 15ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கிறதான நேரத்தில் ஒரு அருமையான மூத்த குமாரன் தன் தகப்பனை பார்த்து இவ்விதமாய் சொல்லுகிறான். 29ஆம் வசனத்திலே, அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலமுடைய கற்பனையை மீறாதிருந்தும் என் சிநேகிதரோடே நான் சந்தோஷமாயிருக்கும்படி நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாவது கொடுக்கவில்லை. எத்தனை பரிதாபம் பாருங்க. நிறைய விசுவாச பிள்ளைகள் இப்படி தான் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். ஆண்டவரே ஒரு கட்டளையாவது மீறவில்லை, நீர் தான் என்னை கண்டுபிடிச்சீர், நீர் தான் என்னை தெரிந்தெடுத்தீர், நீர் தான் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறீர், ஆனாலும் எனக்கு இன்னும் ஒரு ஆட்டுக்குட்டி கூட கிடைக்கல. தேவ பிள்ளையே, இரவெல்லாம் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. இத்தனை ஆண்டு காலம் உங்க வாழ்க்கையில நீங்கள் ஒருவேளை வெறுமையை சந்தித்திருக்கலாம். இந்த அருமையான நல்ல நாளிலே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அந்த வெறுமையை கர்த்தர் மாற்றி அவர் நிரம்பி வழிய பண்ண என் இயேசு வல்லவராயிருக்கிறார். விசுவாசிக்கிறவர் மட்டும் நல்ல கரங்களை தட்டி கொஞ்ச நேரம் கர்த்தரை துதிக்கலாம். உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வெறுமைகள் இயேசுவின் நாமத்திலே மாறுவதாக. அப்படி வாழ்க்கையிலே கீழே நான் வாசிக்கும் பொழுது 6ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம்,
அந்தபடியே அவர்கள் செய்து வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். கீழே வாசிக்கிறோம், 2 படகுகள் அமிழத்தக்கதாக ஏராளமான மீன்களை பிடித்தார்கள். 2 படகுகள் அமிழத்தக்கதாக, வலை கிழிந்து போகத்தக்கதாக திரளான மீன்களை பிடித்தார்கள். இந்த அருமையான 8வது மாதத்தினுடைய 17வது நாளிலே கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் வெறுமை நிரம்பி வழிகிறதாய் மாறுபடி கர்த்தர் அற்புதங்களை செய்ய கர்த்தர் வல்லமை உள்ள நல்ல தேவனாயிருக்கிறார். ஒரு 3 விதமான சூழ்நிலைமைகளை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே குறைவுகளை நிறைவாக்க வல்லவர் என்று சொல்லி நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை ஆவியானோட ஒத்தாசையோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் ஒரு சூழ்நிலைமையை பார்க்கிறோம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். தீர்க்கதரிசியுடைய புத்திரர் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உம்முடைய அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரை தனக்கு அடிமையாக்கி கொள்ள வந்தான் என்றார். ஒரு தவிக்கிற ஒரு நிலைமை. எப்படிப்பட்ட ஒரு நிலைமை? எல்லாம் சொல்லுங்க, எப்படிப்பட்ட நிலைமை? ஒரு தவிக்கிற ஒரு நிலைமை, ஒரு பரிதாபமான ஒரு நிலைமையிலே இந்த சகோதரி இருக்கிறார். அவருடைய வாழ்க்கையிலே அந்த வசனம் சொல்லுகிறது, முதல்ல அவன் தீர்க்கதரிசிகளின் புத்திரன். அந்த சகோதரன் யாரு? தீர்க்கதரிசிகளின் புத்திரன். கர்த்தருக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்றிருந்ததான ஒரு மனிதன். தீர்க்கதரிசிகளின் புத்திரன் என்று சொல்லுகிறவர்கள் அந்த நாட்களிலே ஒரு தலைமை தீர்க்கதரிசி இருப்பார். அவருக்கு கீழாக ஏராளமான சீடர்கள் இருப்பார்கள். அவர்கள் தீர்க்க தரிசனத்தை கற்றுக்கொள்வார்கள். அவருடையதான வழிமுறைகள், அவர்கள் செய்ததான காரியங்கள் நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். எலியாவுக்கு பின்பு ஒரு எலிசா எழும்பினார். வேதம் சொல்கிறது, எலியாவின் கரங்களுக்கு தண்ணீர் வார்த்ததான எலிசா என்று எழுதப்பட்டிருக்கிறது. எலியாவுக்கு பணிவிடை செய்கிறதான ஒரு மனிதனாக இந்த எலிசா தீர்க்கதரிசி இருந்தார். இந்த தீர்க்கதரிசி, தலைமை தீர்க்கதரிசி கீழே ஏராளமான மாணாக்கர்கள் இருப்பார்கள். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் தம்மோடு கூட 12 சீடர்களை வைத்திருந்தார். இந்த 12 சீடர்களும் இயேசுவோடு எதற்கு இருந்தார்கள் என்று சொன்னால், ஆண்டவராய் இயேசுவோடு கூட இருக்கவும் அவரிடத்தில் கற்றுக்கொள்ளவும் அவரோடு கூட இருந்தார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சில நேரம் ஓமையாய் பேசுவார். ஓமையாய் பேசி முடித்தவுடனே அவர்களுக்கு ஒன்றும் விளங்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நமக்கும் அப்படிதான். நிறைய பிரசங்கம் என்ன செய்யறதில்லை? ஸ்தோத்திரம். நிறைய பிரசங்கம் என்ன செய்யறதில்லை? என்ன பேசுறாருன்னு ஒன்றும் விளங்குறது இல்லை. ஆனால் இந்த பிரசங்கத்தை கேட்டு ஒன்றும் விளங்குறது இல்லை. அப்புறம் தனியாக இயேசுநாதர் வந்த உடனே இவங்க கேட்பாங்க, ஏசப்பா நீர் எப்படி சொன்னீரே ஒன்றும் புரியலையே. இயேசு சொன்னார், விதைக்கிற ஒருவனுக்கு அவன் புறப்பட்டு போனான். அங்கே விதைக்கிறதான நேரத்தில் சில விதை எங்கே விழுந்தது? நல்ல நிலத்தில் விழுந்தது. இன்னொரு இடத்துல ஆண்டவராய் இயேசு பிரசங்கம் பண்ணாரு. ராத்திரியில் அங்கே திருடன் வந்து களைகளை என்ன செஞ்சுட்டு போயிட்டான்? பொல்லாங்கன் வந்து களைகளை விதைச்சிட்டு போயிட்டான். இயேசு கிறிஸ்து நிறைய நேரம் விதைகளை பற்றி சொல்கிறாரு, அங்கே ஆடுகளை பற்றி சொல்கிறாரு. இதெல்லாம் சொல்லும்போது இவங்களுக்கு சரியாக விளங்கலை. திரும்பி வந்து கேட்குறாங்க, ஐயா நீங்கள் சொன்னீங்களே ஒன்றும் புரியலையே, அந்த காரியத்தின் விளக்கம் வேண்டும் என்று கேட்டால். அதான் சீடர்கள் ஆண்டவரிடத்தில் விளக்கத்தை கேட்டு பெற்றுக்கொண்டார்கள். அதை போல தீர்க்கதரிசிகளின் புத்திரர் என்பவர்கள் பெரிய தீர்க்கதரிசனத்தில் கற்றுக்கொள்ளுகிறவர்கள். என்ன செய்கிறவர்களாயிருந்தார்கள்? கற்றுக்கொள்ளுகிறவர்களாயிருந்தார்கள். நம்ம வாழ்க்கையில் எப்பொழுதுமே நாம் கற்றுக்கொள்ள ஆயத்தமானவர்களாயிருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிருபையினாலே இத்தனை ஆண்டுகள் ஊழியத்தில் இருந்தாலும் இன்னும் நான் கற்றுக்கொள்ள விரும்புகிறேன். இன்னும் ஆண்டவர் எனக்கு என்ன சொல்லுகிறார்? தேவனுடைய வார்த்தை அது ஆழமானது. அதை ஒரே நேரத்தில் கற்று முடிக்கவே முடியாது. இந்த வேதத்தில் தேறினவர்கள் உலகத்தில் யாரும் கிடையவே கிடையாது.
இன்னும் நாம் அறிந்து கொள்ள தோண்ட தோண்ட இந்த வேதத்தின் ஆழம் நமக்கு புரியாததாக இருக்கிறது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இவன் அருமையான தீர்க்கதரிசியின் புத்திரன் திடீரென மரித்து போய் விடுகிறான். இந்த சகோதரி விதவையாய் மாறிவிடுகிறார். அவருடைய வாழ்க்கையில முதலில் இருந்த நம்பிக்கை அற்று போயிற்று. முதலில் இருந்த நம்பிக்கை என்ன செய்துட்டு அற்று போயிற்று. தனக்கு இருந்ததான தன்னுடைய துணைவன் மரித்து போய்விட்டான். குடும்பத்தின் தலைவன் அவர்தான் தீர்க்கதரிசியின் புத்திரன். இப்போ உலகத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா, கணவன் மரித்து போனால் அரசாங்கத்துல வேலை பார்த்தா ஒரு வேலை அவங்க மனைவிக்கு வேலை கிடைக்கும். ஆனால் இப்போ தீர்க்கதரிசியின் மனைவி அந்த தீர்க்க தரிசன வேலையை பார்க்க முடியாது. ஊழியத்தில் அழைப்பு வேறு, அபிஷேகம் வேறு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எல்லாரும் தானாய் ஊழியத்துக்கு ஏற்பட முடியாது. தேவனுடைய அழைப்பு வேண்டும், அபிஷேகம் வேண்டும். இந்த அருமையான தீர்க்கதரிசியின் மனைவி இப்பொழுது பரிதாபமான ஒரு நிலைமையில் இருக்கிறார். அதுக்கு இடையில அந்த சகோதரன் எதுக்கு கடன் வாங்கினார் தெரியல, கொஞ்சம் கடன் வாங்கி வச்சிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எவ்வளவு கடன் வாங்கினாங்கன்னு தெரியாது, கடன் வாங்கி வச்சிருக்கிறார். கடனும் இருக்கிறது, கணவனும் மரித்து போய்விட்டான். பரிதாபமான ஒரு நிலைமை. அந்த சூழ்நிலைமையில தான் இந்த சகோதரி தீர்க்கதரிசியா எலிசாவினிடத்தில் வந்து சொல்லுகிறார், ஐயா, என் கணவன் உத்தமனாயிருந்தான், அவன் ஊழியக்காரனாயிருந்தான், இப்பொழுது கடன் வைத்து விட்டு மரித்து போய்விட்டான். கடன் கொடுத்தவன் என் பிள்ளைகள் 2 பேரையும் அடிமையாக்க வந்திருக்கிறார்கள். தவிப்போடு இருக்கிற ஒரு நிலைமை. இந்த காலை வேளையில என்னை கேட்கிற அன்பான கர்த்தருடைய ஜனமே, உங்க சூழ்நிலைமை ஒருவேளை ஒரு தவிக்கிற ஒரு சூழ்நிலைமையாக, ஒருவேளை நான் என்ன செய்வேன் என்று திணறி கொண்டிருக்கிற சில நிலைமையாக, ஒருவேளை இனி என்ன முடியும் என்கிற நிலைமையில் நீங்கள் காணப்படலாம். இந்த தீர்க்கதரிசியின் மனைவி தீர்க்கதரிசியினிடத்தில் வந்த பொழுது அவர் கேட்கிறார், உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? அந்த அம்மா சொல்றாங்க, ஒரு கொடை எண்ணெய் இருக்கிறது. அல்லேலூயா. இப்போ சொல்றாங்க 4ஆம் வசனத்தை வாசிங்க. 4ஆம் வசனம், கதவை பூட்டி எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றால், அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் ஒருவனை நோக்கி இன்னொரு பாத்திரம் கொண்டு வா என்றால், அதற்கு அவன் வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என்னுடைய வாழ்க்கையில தவித்து போயிருக்கிறார். இனி என்ன செய்வது? என் வாழ்க்கை அதோடு முடிந்தது. எனக்கு இருந்த என் கணவன் போய்விட்டான். 2 பிள்ளைகள் அடிமையாய் போகிறார்கள். இந்த அடிமையாய் போகிற இந்த சூழ்நிலைமையின் மத்தியிலே என்ன செய்வது என்று சொன்ன பொழுது, என் ஆண்டவராகிய தேவன் அவளிடத்தில் இருந்ததை கொண்டு அவளை பெருக பண்ணி அவருடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க கர்த்தர் உண்மையுள்ளவராய் இருந்தாரானால், உங்க வாழ்க்கையிலும் உங்களிடத்தில் இருக்கிறதை கொண்டு கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவர். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, என்னிடத்தில் இருப்பதை கொண்டு என் தேவன் என்னை ஆசீர்வதிப்பார். எங்கேயோ இருந்தல்ல, ஆசீர்வாதம் எங்க தான் இருக்குது? ஆசீர்வாதம் எங்க தான் இருக்கு? நம்ம கிட்ட தான் இருக்கு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆசீர்வாதம் உங்ககிட்ட தான் இருக்குது. நல்லா சொல்லுங்க, ஆசீர்வாதம் உங்ககிட்ட தான் இருக்குது. ஆசீர்வாதம் என்கிட்ட தாங்க இருக்குது. ஆனா அந்த ஆசீர்வாதத்தை பெருக பண்ணுகிற ஒரு கர்த்தருடைய வார்த்தைக்கு காத்திருந்தால், என்றைக்கு அவர் பெருக பண்ணுகிறாரோ, வேதம் சொல்லுகிற இன்னொரு பாத்திரம் இல்லை என்று சொல்லும் அளவு கர்த்தர் நிரம்பி வழிய பண்ண வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. இன்னொரு பாத்திரம் இல்லை என்று சொல்லும் அளவு கர்த்தர் நிரம்பி வழிய பண்ணுகிறவர். இன்னொரு சூழ்நிலை வேதத்திலே வாசிக்கிறோம். ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்திலே இப்படி வாசிக்கிறோம். ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம், என் தேவனாகிய என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் என்னோடு இராமல் போனால் நீர் இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பி இருப்பீர். தேவன் என் சிறுமையை என் கையின் பிரயாசத்தையும் பார்த்து நேற்று ராத்திரிமை கடிந்து கொண்டார் என்று சொன்னான்.
இங்கே நாம் அடுத்ததாக ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். கடினமாய் உழைத்ததான அருமையான மனிதர் யாக்கோபு. அவரை குறித்து அவரே சொல்லுகிறதான அந்த வார்த்தையை நாம் பார்க்கிறதான நேரத்தில் ஆதியாகமம் 31ஆம் அதிகாரத்தில் அங்கே விதமாய் வாசிக்கிறோம். அதனுடைய 38ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது, இந்த 20 வருஷ காலமாய் நான் உம்மிடத்தில் இருந்தேன், உம்முடைய செம்மறி ஆடுகளும் வெள்ளாடுகளும் சினை அழியவில்லை, உம்முடைய மந்தையின் கடாக்களை நான் என்ன செய்யவில்லை, தின்னவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 40ஆம் வசனத்தில் சொல்றாரு, பகலிலே வெயிலும் இரவிலே குளிரும் என்னை பட்சித்தது, நித்திரை என் கண்களுக்கு தூரமாயிருந்தது, இவ்விதமாய் பாடுபட்டேன். இவ்விதமாய் நான் என்ன செய்தேன், பாடுபட்டேன். அன்பான கர்த்தருடைய ஜனமே, கடினமாய் உழைத்த ஒரு மனிதன், கடினமாய் உழைத்த ஒரு மனிதன், இரவெல்லாம் பிரயாசப்பட்ட மனிதன். ஆனால் இந்த மனிதனை வெறுமையாய் அனுப்ப ஒருவன் திட்டம் தீட்டுகிறான். வெறுமையாய் அனுப்ப ஒரு மனுஷன் என்ன செய்கிறான், திட்டம் தீட்டுகிறான். இரண்டாவதாக, சத்ருவின் திட்டங்களில் இருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்கி நிரம்பி வழிய பண்ண கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். சத்ருடைய திட்டம் எப்படி இருக்கிறது? யோவான் 10ஆம் அதிகாரம் அதனுடையதான 10ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான். அவனுடையதான வேலை என்ன அப்படின்னா, திருடனும் நம்மிடத்தில் இருக்கிறதை அழிக்க வேண்டும். நம்முடைய சத்துருடைய திட்டம் என்ன என்று சொன்னால், நம்மை வெறுமையாய் அனுப்ப வேண்டும், வெறுமையாய் அனுப்ப வேண்டும். யாக்கோபு சொல்றார், என் தகப்பன், என் தகப்பனாய் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இராதிருந்திருப்பாரே, ஆனால் நீர் இப்பொழுது என்னை எப்படி அனுப்பியிருப்பீர், வெறுமையாய் அனுப்பியிருப்பீர். எத்தனை வருஷம் பாடுபட்டாராம், எத்தனை வருஷம் பாடுபட்டாராம்? 20 வருஷம் வேலை செஞ்சிருக்கிறார். இந்த 20 வருஷத்துல 10 முறை சம்பளத்தை மாற்றி இருக்கிறார்கள். 10 முறை சம்பளத்தை என்ன செஞ்சிருக்கிறாங்க, மாற்றி இருக்கிறார்கள். கடினமாய் உழைத்திருக்கிறார். அவர் சொல்லும்போது சொல்றார், என் கண்ணுக்கு தூக்கம் வரவிடவில்லை, பகலிலே வெயிலும் இரவிலே பனியும் என்னை பட்சித்தது, அவ்வளவு கடினமாய் வேலை செய்தேன், ஆனாலும் நீர் என்னை வெறுமையாய் அனுப்பிவிட நினைத்தி. ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? 32ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமா இந்த யோர்தானை கடந்து போனேன், இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் உற்சாகம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலே சத்துருடைய சதி திட்டங்களிலிருந்து கர்த்தர் இவரை விலக்கி அவனை வெறுமையாக்க விரும்பினவனின் மத்தியிலே கர்த்தர் அவரை நிறைவாய் நிரப்பி அனுப்பினார். இந்த மனிதன் ஆண்டவரிடத்தில் எதை தெரியுமா கேட்டாரு? ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறதான நேரத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 20ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். 28:20, அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பனுடைய வீட்டுக்கு சமாதானத்துடையே திரும்பி வரப்பெறுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார். அவருடைய விருப்பம் என்ன? சோத்துக்கு வழி வேணும், உடுத்துறதுக்கு துணி வேணும், அவ்வளவுதான். இவர் வேற ஒன்றும் கேட்கல. ஆண்டவரே, நான் போகிற இடத்துல என்னை காத்து கொள்ள வேண்டும், எனக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு வேணும், உடுத்துறதுக்கு என்ன வேணும், எனக்கு உடை வேணும், அவ்வளவுதான். வேற ஒன்றும் கேட்கல. ஆண்டவராகிய தேவன் நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் அதிகமாய் செய்கிற கர்த்தர் நம்முடைய தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் அதிகமாய் செய்கிறதான கர்த்தர் இந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே சத்துருடைய சதி திட்டங்களின் மத்தியிலே வெறுமையாய் அனுப்ப நினைத்த பொழுது கர்த்தர் அவரை நிறைவாய் நிரப்பி அனுப்பினார். 30ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் இவ்விதமாய் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் கடைசி வசனம் இவ்விதமாய், அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து
திரளான ஆடுகளும் வேலைக்காரிகளும் வேலைக்காரரும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உடையவனானான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மனிதனை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இந்த மனிதனை கர்த்தர் ஆசீர்வதித்தார். உங்க வாழ்க்கையிலும் கூட சத்துரு உங்களை வெறுமையாக்க நினைக்கும் பொழுது கர்த்தர் உங்களை விருத்தி அடைய பண்ண வல்லவராயிருக்கிறார். உங்க வாழ்க்கையில் இருக்கிறதான சத்துருவின் சதி திட்டங்களில் இருந்து கர்த்தர் உங்களை நீங்களாக்கி உங்கள் வெறுமையை மாற்ற கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். கடைசியாக ஒன்றை நான் சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரூத்தின் புஸ்தகம் அதனுடைய 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நான் நிறைவுள்ளவளாய் போனேன், கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினான். போது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பான கர்த்தருடைய ஜனமே, ஒரு சகோதரி வீதமாய் சொல்லுகிறாள், நான் நிறைவுள்ளவனாய் போனேன். ஆண்டவராகிய தேவன் அற்புதமான கர்த்தர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அங்கே அவர்கள் இருந்ததான பெத்லகேமிலே என்ன வந்து விட்டதாம்? குறைவு வந்து விட்டது. பெத்லகேம் என்றால் அப்பத்தின் வீடு என்று அர்த்தம். இந்த அப்பத்தின் வீட்டிலேயே அப்பத்தின் குறைச்சல் உண்டாயிற்று. குறைச்சல் உண்டான உடனே இந்த அருமையான நகோமி தன்னுடைய குடும்பத்தாரோடு சேர்ந்து பக்கத்தில் இருக்க மோவாப் தேசத்துக்கு போய்விட்டார்கள். அப்போ மோவாப் தேசத்திலே போய்விட்டு அங்கே அப்பம் கிடைக்கும் என்று போன நேரத்தில் இருந்ததெல்லாம் போய்விட்டது. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். குறைவு வருகிறபடினால் தேவனை விட்டு விடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுது குறைவு வருகிறதோ அப்பொழுது இன்னும் இயேசுவை நாம் கிட்டி சேர வேண்டும். இயேசுவை நாம் என்ன செய்ய வேண்டும்? கிட்டி சேர வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் அழகாய் சொல்லுகிறார். ரோமர் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 35-36 விதமாய் வாசிக்கிறோம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு உமது நிமித்தம் எந்நேரம் என்ன செய்யப்படுகிறோம்? கொல்லப்படுகிறோம். அடிக்கப்படும் ஆடுகளை போல் எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும், என் வாழ்க்கையில என்ன சூழ்நிலைமை வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? உபத்திரமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இது ஒன்றும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? குறைவு நம்ம வாழ்க்கையில வந்த உடனே தேவ சமூகத்தை விட்டு விடக்கூடாது. அப்பத்தின் வீட்டை விட்டு விட்டாள் இந்த சகோதரி. ஆனாலும் அவள் திரும்பி வரும் பொழுது அவளோடு கூட ஒரு அருமையான மகள் கூட வருகிறாள். தன்னையே தத்தம் செய்ததான ஒரு சகோதரி, அர்ப்பணித்ததான ஒரு சகோதரி. 1ஆம் அதிகாரம் 16-17 வசனத்தில் விதமாய் வாசிக்கிறோம். நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னிடத்தில் பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். அதான் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். அர்ப்பணித்து இந்த மகள் வெறுமையான நேரத்தில் பின்னால வாரா. நிறைய பேர் நிரம்பி இருக்கிற நேரத்தில் கூட வருவாங்க, பிரச்சனை நேரத்தில் ஆள் காணாமல் போயிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கை நிறையா பை நிறையா பணம் இருக்கும்போது யார் இருப்பாங்க? உறவுகள் நிறையா இருக்கும், சொந்தக்காரங்க நிறையா பேர் இருப்பாங்க. என் அண்ணன், என் அக்கா, என் தம்பி, என் தங்கச்சி, என் மாமா, என் மச்சான், இதெல்லாம் சொல்றதுக்கு நிறைய பேர் இருப்பான். எப்போ பாக்கெட் நிறையா இருந்தா. ஆனால் இந்த பாக்கெட் எம்டி ஆனால் உறவும் எம்டி ஆயிரும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உறவும் என்ன செஞ்சிடும்? எம்டி ஆயிரும். பக்கத்தில் இருப்பான், நமக்கு ரொம்ப நெருங்கின உறவினர் தான் இருப்பான். ஆனால் சொல்லுவான், அதுவா தெரியலையே அப்படின்றான். ஏன்னா உங்ககிட்ட ஒன்றும் இல்லைல்ல, தெரியலைன்றான். குறைவான நேரத்தில் தன்னை அர்ப்பணித்து இந்த மகள் தன்னுடைய மாமியாரோடு வந்தாள். வந்த நேரத்தில் கர்த்தர் அவளை நிறைவாக்கினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் அவளை நிறைவாக்கினார்.
கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ரூத்தின் புஸ்தகத்திலே நான் வாசிக்கிறதான நேரத்திலே ஆண்டவராகிய தேவன் அந்த அருமையான மகள் நிமித்தமாக அந்த குடும்பத்தை அவர் கட்ட வல்லமையுள்ள நல்ல தேவனாயிருந்தார். உங்க வாழ்க்கையில நீங்கள் உங்களை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறதான நேரத்தில் கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராயிருப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ரூத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம். 14-15. அப்பொழுது ஸ்திரீகள் நகோமியை பார்த்து, இன்று உனக்கு தயவு செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவன் பேர் இஸ்ரவேலிலே பிரபலமாக கிடவது, அவன் உன் ஆத்துமாவுக்கு ஆறுதல் செய்கிறவனும் உன் முதிர் வயதிலே உன்னை ஆதரிக்கிறவனுமாய் இருக்க கடவன். உன்னை சிநேகித்து 7 குமாரரை பார்க்கணும் அவனுக்கு அருமையாயிருக்கிற உன் மருமகள் அவளை பெற்றாளே என்றார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என்னை கேட்கிற அன்பான கர்த்தருடைய ஜனமே, வெறுமையாயிருந்த அருமையான மகளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு மருமகள் இருந்தால் அந்த குடும்பம், வெறுமையாக்கப்பட்ட குடும்பம் நிரம்பி வழிகிற குடும்பமாய் கர்த்தர் மாற்றினார். அந்த சந்ததியில இயேசுவும் பிறந்தார். அல்லேலூயா. அந்த சந்ததியில யார் பிறந்தா? இயேசு பிறந்தார். மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும் பொழுது தாவீதின் குமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு என்று சொல்லி மத்தேயு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அன்பான கர்த்தருடைய ஜனமே, நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் தாவீதின் வம்சத்திலே பிறந்தார். தாவீதினுடைய முப்பாட்டனாக அருமையான போவாசை கர்த்தர் வைத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உங்க வாழ்க்கையில வெறுமையை கர்த்தர் மாற்ற வல்லவராயிருக்கிறார். ஒருவேளை அந்த அருமையான தீர்க்கதரிசியின் மனைவியைப் போல தவிப்போடு இருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களை மாற்ற வல்லவர். உங்கள் வாழ்க்கையில சத்துருவின் சதி திட்டத்தினாலே அவர்கள் உங்களை வெறுமையாக்க நினைக்கிறார்களா? கர்த்தர் உங்களை நிரம்பி வழிய பண்ண வல்லவராயிருக்கிறார். உங்க வாழ்க்கையில வெறுமையாக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிற உங்களை நீங்கள் செய்கிற அர்ப்பணத்தினாலே உங்களை நீங்கள் தத்தம் செய்யும் பொழுது என் கர்த்தர் அற்புதத்தை செய்ய வல்லவராயிருக்கிறார். தேவ சமூகத்தில் நிற்போமா? கொஞ்ச நேரம் நம்ம ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இந்த நல்ல காலை வேளையில வெறுமையான என் வாழ்க்கையை நிரம்பி வழிய பண்ண நீர் வல்லவராயிருக்கிறேன். என் வாழ்க்கையில எவ்வளவோ பிரயாசப்பட்டு இருக்கிறேன், எல்லாம் வெறுமையாயிருக்கிறது. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவள் தவித்ததை போல சில சூழ்நிலைமைகள் உங்களை தவிக்க பண்ணி இருக்கிறதா இருக்கலாம். ஒருவேளை உங்க வாழ்க்கையில சத்துருக்களின் சதி திட்டத்தினாலே எல்லாவற்றையும் இழந்தவர்களாய் நீங்கள் காணப்படலாம். சில நேரம் நாம் செய்த தவறு நிமித்தமாய், கிறிஸ்துவை விட்டுவிட்டு ஆண்டவரை விட்டுவிட்டு நாம் போனது நிமித்தமாக சில காரியங்களை நாம் இழந்திருக்கலாம். ஆனாலும் நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கும் பொழுது குறைவை நிறைவாக்கவும் நிரம்பி வழிய பண்ணவும் கர்த்தர் வல்லமை உள்ள நல்ல தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் அப்படி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி நாம் காட்டலாமா? எல்லாம் கர்த்தரை பார்த்து, ஆண்டவரே என்னை நிரம்பி வழிய பண்ண வல்லவராயிருக்கிறேன், என் குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கப்படும்படியாய் நீர் என்னை மாற்ற வல்லவராயிருக்கிறீர். ஐயமிருந்ததோர் காலத்தில் ஆவி குறைவாழ்த்தா மீட்பருதீரபலத்தான் சத்துருவை வென்றே என் பயம் யாவும் நீங்கிட்டு இயேசு கை தூக்கினார். முற்றும் என்னுள்ள மாறிட்டு இயேசு என்னை காக்க வல்லோ. முற்றும் என்னுள்ள மாறிட்டு இயேசு என்னை காக்க வல்லோ. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு உண்டனக்கு உண்டனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு காத்திடுவார் என்றுமே காத்திடுவார்
நம்முடைய வாழ்க்கையில எந்த சூழ்நிலைமை இருந்தாலும் கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். அவர் உங்களை கண்டுபிடித்திருக்கிறார். பக்தனாய் யாக்கோபை குறித்து வேதம் சொல்லுகிறது, ஊழையிடுதல் உள்ள வெறுமையான அவாந்திர வெளியிலே கர்த்தர் அவனை கண்டுபிடித்தார். என் ஆண்டவராகிய தேவன் உங்களை கண்டுபிடித்திருக்கிறார். அவர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். அவர் உங்கள் நிலைமைகளை அறிகிறார். நிரம்பி வழிய பண்ண என் தேவன் வல்லவராயிருக்கிறார். நாம் அவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது அவர் ஒருவரே நம்மை நிரம்பி வழிய பண்ண வல்லவர். அன்பின் தகப்பனே, உங்க கையில எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை நிரம்பி வழிய பண்ணத்தக்கதாய் அற்புத கிரியைகளை செய்ய வல்லமை உள்ள நல்ல தேவனாய் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அருமையான காலை ஆராதனை வேளையில தேவரீர் யார் யார் வெறுமையோடு இருக்கிறார்களோ, யார் யார் தபிப்போடு இருக்கிறார்களோ, யார் யார் சத்துருக்களினாலே தேவரீர் சதித்திட்டம் செய்யப்பட்டதினாலே வெறுமையாக்கப்பட நினைத்துக்கப்பட்டு இருக்கிறார்களோ, ஒருவேளை நான் வெறுமையாய் இருக்கிறேன் என்று அங்கலாய்க்கிற ஒவ்வொருடைய அங்கலாய்ப்பை மாற்றி நிரம்பி வழிய பண்ணும்படி ஒப்பு கொடுக்கிறோம். கிருபை கூட இருக்கட்டும், வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆம், என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் ஆசீர்வாதமும் சமாதான கிருபையும் நன்மையும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. எல்லாரும் சோதர கதங்களை ஆசீர்வதிப்பாரா.